ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். காதல் விசஸ் கள்ளக்காதல் என்னங்க டாப்பிக்கே உங்களுக்கு கிடைக்கலையா அப்படின்னு நீங்களாம் பார்த்து கேட்கறது தெரியுது. இன்னைக்கு உலகத்துல நடக்கக்கூடிய முக்காவாசி பிரச்சனைகளுக்கு இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் தெரியாதது தான் காரணமோ, இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்றத அவங்கவுங்க புரிஞ்சுக்காதது தான் ஒரு காரணமோ அப்படின்னு கூட எனக்கு தோணுது. என்ன அப்படின்னா, ஒரு காதல் அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய உரிமை தான், உணர்வு தான் அப்படின்லாம் தெரியும். அந்த காதல் தாண்டி அது கள்ளக்காதலா எப்போ உருவாகுது? ஒரு திருமணம்ன்ற ஒரு விஷயம், இந்த காதல்ன்ற ஒரு உணர்வு ஒரு மனுஷனுக்கு ஒரு அன்ஸ்டாப்பபிளான விஷயம். அதை தாண்டி வரக்கூடிய காமம்ன்றதும் ஒரு அன்ஸ்டாப்பபிளான விஷயம். அதை எல்லாத்தையுமே தவிர்க்க முடியாதுன்றதுனாலதான் திருமணம் அப்படின்னு பண்ணி வைக்கிறோம். அப்போ திருமண உறவுல எந்த ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ ஒரு அதிருப்தி ஏற்படுதோ அவனுக்கு தான் கள்ளக்காதல்ன்ற ஒரு உணர்வு வேறு ஒரு பெண் மீதோ வேறு ஒரு ஆண் மீதோ ஏற்படுது. ஒரு ஆணுக்கு ஒரு பெண் மேல ஒரு உணர்வு தோணுது, அதாவது திருமணமான பிறகு வேற ஒரு பெண் மேல தோணுதுன்னா அதுல 99% அது பாலியல் சார்ந்த ஆசைகளா தான் இருக்கக்கூடும். அதே ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் மேல திருமணத்துக்கு அப்புறம் வேற ஒரு ஆண் மேல தோணுது அப்படின்னா அவளுக்கு பாலியல் சார்ந்த ஆசைகள் மட்டுமே அங்க காரணமா அமையறது இல்ல. அவளுக்கு திருமண வாழ்க்கையில பல காரணங்கள், பல எதிர்பார்ப்புகள் தன்னுடைய கணவன்கிட்ட வைக்கிறாங்க. தன்னுடைய கணவன்கிட்ட ஒரு பெரும் காதல் கிடைக்கணும், அவரு தான் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஒரு பாராட்டு கிடைக்கணும், தன்னை அழகா இருக்கா அப்படின்றத புகழணும் அப்படின்ற பல எதிர்பார்ப்புகள், இதே மாதிரியான சின்ன சின்ன எதிர்பார்ப்புகள். ஆனா அதெல்லாம் நிறைவேறாத போது சில பெண்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, அத போலியா சில பேர் கொடுக்கறாங்கல்ல, போலியான பாசம், போலியான பாராட்டு, போலியான வர்ணிப்பு. இந்த வர்ணிப்புக்கெல்லாம் ஆளாகி கள்ளக்காதல்ல மாற்றவங்களும் இருக்காங்க. ஆனா ஒரு குடும்ப வாழ்க்கையில இது எல்லாமே அமையக்கூடிய கணவர்கள் எல்லாருமே ஒரே மாதிரியே தன்னுடைய மனைவியை பாராட்டணும், தன்னுடைய மனைவி அழகா இருக்கணும்னு வர்ணிக்கணும்ன்ற கேரக்டரோட அமைகிறது கஷ்டம். அவருடைய இயல்பு என்ன, தன்னுடைய கணவனுடைய இயல்பு என்ன அப்படின்றத ஒரு மனைவி புரிஞ்சுக்கிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்குன்னு திருமண வாழ்க்கை முடிந்து ஒரு சில வருட காலகட்டங்கள் டைம் எடுக்குதுன்னே சொல்லுவேன். சில பேர் தன்னுடைய கணவனை புரிஞ்சுக்கிட்டு அவர் இப்படிதான், அவருக்கு இவ்வளவுதான் தெரியும், இவ்வளவுதான் பாராட்டுறதெல்லாம் அவருக்கு வராது அப்படின்ற ஒரு சில இயல்பை புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு சிலர் அதை ரொம்ப எதிர்பார்த்து அது போலியா எங்கேயோ போய் கிடைச்சோன்னு அப்படியே விழுந்துடுறீங்க. ஒரு ஷார்ட் பிலிம் இடையில நான் பார்த்தேன். அதுல ஒரு பணக்கார பெண்மணி என்ன பண்றா அப்படின்னா, ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு ஆணை தன் வீட்டுக்கு அழைக்கிறா. அவனும் வேற ஒரு காரணத்துக்காக அந்த பெண் அழைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போறான். நிறைய டிஃப்ரெண்டா சமைக்கிறா, அவனுக்கு விருந்து பரிமாறி அவனை சாப்பிட வச்சு அழகு பாக்குறா. அழகு பார்த்து முடிச்சுட்டு நீ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறா. உடனே அவன் கேட்கறான், என்ன காரணத்துக்காக வர சொன்னீங்களோ அதை நீங்க அனுபவிச்சுக்கவே இல்லையே, என்னை சாப்பாடு போட்டு அனுப்புறீங்களே அப்படின்னு சொன்னோன்னே, என்னுடைய கணவர் மிகப்பெரிய தொழிலதிபர், அவருக்கான நேரமே, குடும்பத்துக்கான நேரமே அவர் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை, அவருக்கு நல்ல நான் விதவிதமா சமைச்சு போட்டு அவரை சாப்பிட வச்சு பார்த்து அழக ரசிக்கணும், என்னை பாராட்டணும் அப்படின்ற ஒரு ஆசைகள்லாம் இருந்தது. அதை இன்னைக்கு உன் மூலமா நான் நிறைவேற்றிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடறான். சோ பெண்களுடைய உலகம் எப்படி இருக்கு, மனம் சார்ந்த ஆசைகள் எப்படி இருக்குன்னா இது மாதிரி சின்னதா தான் இருக்கு. இது ஆண்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். அது தாண்டி ஒவ்வொரு விஷயங்களுமே குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் இது எல்லாமே ஒரே மாதிரியான, இப்படி சினிமால காமிக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர்ஸ் எல்லாம் 100% கணவனாவோ மனைவியாவோ அமையாது அப்படின்ற ஒரு இயல்பையும் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதுல பெருசா பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது மட்டும் இல்லாம ஒரு 20 வயதுல வரக்கூடிய காதல்னு சொல்றோம், 40 வயதுக்கு மேல வரக்கூடிய கள்ளக்காதல்னு சொல்றோம். இது எல்லாமே ஒரே மாதிரியான காதல் அப்படின்ற உணர்வுகள் தான், எதிர்பாலினத்தின் மேல வரக்கூடிய ஈர்ப்புகள் தான். ஆனா அது ஒரு கட்டுப்பாடுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு தான் திருமணம்ன்ற பண்றோம். திருமணத்துல வரக்கூடிய அதிருப்தியினாலதான் அது கள்ளக்காதலாக மாறுகிறது. சோ திருமண வாழ்க்கையை சரி பண்ணிக்கிறது மூலமா தான் இது போய் நம்ம இதுல எல்லாம் சிக்காம திருமணத்தை சீரழிச்சுக்காமையும்
வாழ முடியும். சோ காதலோ கள்ளக்காதலோ அதுக்குன்னு ஒரு அந்த உணர்வு வராம இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருக்காது. அன்ஸ்டாப்பபிள் தான். எந்த அளவுக்கு உங்களுடைய துணை மேல ஒரு 2 இருதயம் எதிர்பார்க்கக்கூடிய உள்ளங்கள் எதிர்பார்க்கறது என்னன்னா அளவுக்கு அதிகமான அன்பு தான். அந்த அளவுக்கு அதிகமான அன்பை உங்களுடைய மனைவிக்கும் உங்களுடைய கணவனுக்கும் நீங்க அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது மாதிரியான ஈர்ப்புகளோ பிரச்சனைகளோ குடும்பங்கள்ல வர்றதுக்கு கண்டிப்பா அவசியம் இல்லை. அதே மாதிரியான உணர்வுகள் வந்தாலும் அந்த குடும்பம்ன்ற வாழ்க்கையை நினைச்சு பார்த்து அது மட்டுமே நிஜம் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாம ஒரு குடும்பத்தை ரன் பண்ண முடியும். கண்டிப்பா இந்த பொங்கல் சிறப்பாக உங்க குடும்பத்துக்கெல்லாம் அமையறதுக்கு என்னுடைய இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உங்களுடைய கணவரோடையும் உங்களுடைய மனைவியோடையும் சந்தோஷமா குடும்பத்தோட அந்த பொங்கலை கொண்டாடுங்க. என்னதான் கள்ளக்காதல் செய்தாலும் பிராக்டிக்கல் லைஃப்ல உங்க குடும்பத்தோட உங்க மனைவியோட தான் இந்த பொங்கலை கொண்டாடணும், உங்க கணவனோட தான் இந்த பொங்கல் கொண்டாடணும். தட் இஸ் த லைஃப். அத உணர்ந்துட்டீங்க, புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மனசுல இருந்து தூக்கி போட்டுடலாம். நன்றி.